2025ல ஒரு டேஞ்சரஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இதுல ஒரு சந்தேகம் இருக்கும். அவங்க நிறைய விஷயங்கள் வந்து சொல்லாம விட்டுட்டாங்க இருப்பாங்க. ஃபுல் டீடைல் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம 2025ல யூடியூப்ல வந்திருக்கக்கூடிய ஒரு டேஞ்சரஸான அப்டேட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த தப்பை நீங்க பண்ணினீங்கன்னா உங்க சேனல்ல உள்ள வீடியோஸ்கள் எல்லாமே டெலீட் ஆக போகும். இதை தொடர்ந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட சேனலே டெலீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 25ல அந்த டேஞ்சரஸ் அப்டேட் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2025ல ஒரு டேஞ்சரஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆனா இதுல ஒரு சந்தேகம் இருக்கும். அவங்க நிறைய விஷயங்கள் வந்து சொல்லாம விட்டுட்டாங்க. சிம்பிளா வந்து அதை மேலோட்டமா சொல்லியிருப்பாங்க. நீங்க சம்பந்தமே இல்லாத தம்ப்ளைன் வச்சிருந்தாலோ சம்பந்தமே இல்லாத டைட்டில், அதாவது அந்த வீடியோக்கு சம்பந்தமே இல்லாம நீங்க டைட்டில் அண்ட் தம்ப்ளைன் வச்சிருந்தாலோ உங்களோட வீடியோ டெலீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபுல் டீடைல் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்ல போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு நிமிஷம் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான டவுட் எல்லாம் கிளியர் ஆகிரும். மேபி உங்க சேனல் டெலீட் ஆகாம காப்பாற்றவும் முடியும். ஸோ நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு தம்ப்ளைன் வந்து கொடுக்குறேன் பாருங்க. இதுல என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 கிளிக் 1 லேக் வியூஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இப்போ இந்த தம்ப்ளைனை கொடுத்திருக்க வீடியோ வந்து எல்லாரும் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. கிளிக் பண்ணும்போது அந்த மக்கள்லாம் விரும்பி கிளிக் பண்றாங்களா, அதுதான் கிளிக் பைட்னு சொல்லுவாங்க. இந்த கிளிக் பைட்டும் நம்மளோட வீடியோவும் சேமா இருக்கணும். அப்படி சேமா இல்லை அப்படின்னு சொன்னாதான் வீடியோவை டெலீட் பண்ணுவாங்க யூடியூப் தரப்புல இருந்து. இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்றாங்க. இந்த வீடியோல நான் என்ன பேசியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு கிளிக் பண்ணா 1 லேக் வியூஸ் போற மாதிரியான செட்டிங் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கிளிக்ல 1 லேக் செட்டிங்லாம் பண்ண முடியாது. நம்ம கன்சிஸ்டன்சியா வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். மக்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோல பேசியிருப்பேன். அப்போ இந்த தம்ப்ளைனுக்கும் நான் வீடியோல பேசுனதுக்கும் சம்பந்தம் இருக்குது. நம்ம தம்ப்ளைன்ல என்ன எழுதி வச்சிருக்கிறோமோ அதையே நம்ம வீடியோல இருந்துச்சு, நம்ம அதை பத்தி பேசியிருந்தோம் அப்படின்னு சொன்னாலே அந்த வீடியோ வந்து ஒரு கரெக்டான வீடியோன்னு தாங்க அர்த்தம். ஸோ இந்த மாதிரி உங்களோட வீடியோஸ்ல நீங்க என்ன தம்ப்ளைன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தம்ப்ளைனுக்கும் டைட்டில் அப்புறம் வீடியோ இதுக்கு சம்பந்தமே இல்லாத வீடியோஸ் எந்த வீடியோ தான் டெலீட் பண்ணுவாங்க யூடியூப் அப்படின்னு சொல்லி குழப்பமா இருக்கா? அதாவதுங்க இப்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய பெரிய பெரிய யூடியூபரோட பேஸை யூஸ் பண்ணி தம்ப்ளைன் வச்சிருவாங்க. ஏன்னா அவங்களோட ஃபேஸ் இருந்துச்சுன்னு சொன்னா மக்கள் எல்லாருக்குமே தெரியும். உடனே சரி ஓகே அவங்களோட சேனல் தான் சொல்லி கிளிக் பண்ணிடுவாங்க. கிளிக் பண்ணி உள்ள வந்து பார்த்தா சம்பந்தமே இல்லாம வேற ஒருத்தவங்களோட வீடியோஸ் வந்து ஓடிட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா அது வந்து மக்களை சீட் பண்ற மாதிரியான கணக்கு. யாரையோ ஒருத்தவங்களை எதிர்பார்த்து வந்து வேற ஒருத்தவங்களோட வீடியோ வந்து ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து தவறான வீடியோ. அந்த மாதிரி தம்ப்ளைன் யாராவது கிரியேட் பண்ணிட்டு இருந்தா இப்பவே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 2025ல இந்த ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சினிமா நடிகர் நடிகைகள் போட்டோஸ் வந்து உங்களோட வீடியோஸ்ல நீங்க வந்து யூஸ் பண்றது, உங்களோட தம்ப்ளைன்ல யூஸ் பண்றது, தம்ப்ளைன்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதை மக்கள் வந்து விரும்பி கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணி உள்ள வந்து பார்த்தா உங்களோட வீடியோஸ் ஓடிட்டு இருக்குமா? இதுதான் வந்து தவறான ஒரு விஷயம். நீங்க தம்ப்ளைன்ல கொடுக்கிறது உங்களோட கண்டென்ட்டா இருக்கணும். அதாவது நீங்க கண்டென்ட்ல என்ன பேச வரீங்களோ வீடியோல அதுதான் தம்ப்ளைன்ல இருக்கணும். ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் புரிஞ்சிருக்கும். ரிலேட்டடான கண்டென்ட் எது, இன்ரிலேட்டடான கண்டென்ட் அதாவது சம்பந்தமே இல்லாத கண்டென்ட்டை வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வீடியோவை யூடியூப் வந்து 2025ல இருந்து டெலீட் பண்ண போகுது. இந்த அப்டேட் மூலமா இந்தியாவில் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீடியோஸ்கள் டெலீட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம நிறைய சேனல் கூட டெலீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த வீடியோ பார்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாலும் தவிர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னா எஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான அப்டேட்டுகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.